ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று நம்மளோட ஷார்ட்ஸில் நான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சாப்டர் 4 மட்டும் ஃபுல்லுன்னு போட்டுருந்துருப்பேன். ஏன்னா இது ரொம்ப ஈஸி சாப்டர் 4 and 8 வந்துட்டு ஃபுல்லுன்னு போட்டிருப்பேன். ஏன்னா நமக்கு வந்துட்டு 10 கொஷின்ஸ் இருக்க மாதிரி 10 சாப்டர்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்தாலும் 4th சாப்டர்லேருந்து நமக்கு 2 மார்க்லேயே ஒரு கொஷின் வரும், 3 மார்க்லேயே ஒரு கொஷின் வரும், 5 மார்க்லேயே ஒரு கொஷின் வரும். அதே மாதிரி தான் 8th சாப்டர்லேருந்து மோஸ்ட்லி எல்லா சாப்டர்லேருந்து அப்படி தான். ஓகேங்களா, இது ஈஸின்றதால நீங்களாம் ஈஸியாக படிச்சிடலான்றதால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, மொத்தம் இந்த மெத்தட்ஸ் நமக்கு பார்க்கும்போது வந்துட்டு 3 மெத்தட்ஸ் இருக்குது இந்த லெசனில். ஓகேங்களா, ஒன்று வந்துட்டு ஆவரேஜ் பீரியட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், கேபிட்டலைசேஷன் மெத்தட். ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் மட்டும் 2 மெத்தடில் நம்ம வந்து வேல்யூவேட் பண்ணுவோம் குட்வில். சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். பேஜ் நம்பர் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் இந்த பேஜ் நம்பரில் போய் அந்த ஃபார்முலாஸை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் நமக்கு 2 ஃபார்முலா வருது. ஆவரேஜ் ப்ராஃபிட், குட்வில். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட், குட்வில். ஸோ ஈஸி பாருங்கள், 2 ஃபார்முலா 4 ஃபார்முலா தான் படிக்க போகிறோம். அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா மோராலஸ் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு ஆவரேஜ்னாவே நம்ம மார்க்ஸ் ஆவரேஜ் நம்ம போட்டு நம்ம எப்படி போடுவோம். இப்போ உங்களுடைய கிளாஸ் 11 மார்க் ஆவரேஜ் போடுங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களை 6 சப்ஜெக்டோட மார்க் ஆட் பண்ணிவிட்டு 6ஆல் டிவைட் பண்ணுவீங்களே, அதான் இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டும். எத்தனை இயர் ப்ராஃபிட் கொடுத்துருவோம் அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸோட டிவைட் பண்ண போகிறோம். இன்கேஸ் லாஸாக இருந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், அதை மைனஸ் பண்ணணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் பார்க்கும்போது இதுக்கு நம்ம வெயிட் தான் போடுவோம். ஓகேங்களா, அப்போ நமக்கு ஒரு ஃபார்மேட் வரும். அதில் வந்து நம்ம வெயிட்டு, அந்த வெயிட்டட் ஆவரேஜ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அந்த ஃபார்முலா பேஜ் நம்பர் 126 இருக்குது. ஒரு தடவை பார்த்துங்க. இங்கேயும் 2 ஃபார்முலா தான் சேம். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் போடும்போது எப்படி போட்டோமோ அதே மாதிரி இங்கே வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்க்கும் டோட்டல் வெயிட்டுக்கும் டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட்க்கும் டோட்டல் வெயிட்டுக்கும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். குட்வில் வந்துட்டு குட்வில் எப்பயுமே பார்க்கும்போது என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, ஆவரேஜ் ப்ராஃபிட்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ், அதே வெயிட்டட் ப்ராஃபிட்னா வெயிட்டட் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அப்போ இது 2 காமன். நீங்கள் அப்படி வந்து கம்பேர் பண்ணி படிச்சா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். குட்வில் பண்ணும்போது நம்ம என்ன எடுக்க போகிறோம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ அது கூட எதை மல்டிப்ளை பண்ணுவோம், நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதை மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இன்கேஸ் ஃபார்முலா நமக்கு மறந்து போனால் கூட இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சு இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதிடலாம் கரெக்டாக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் நமக்கு வந்துட்டு 3 மெத்தட்ஸ் இருக்குது. பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் ஒரு மெத்தடு, அது பேஜ் நம்பர் 127 ஃபார்முலாஸ் இருக்குது. அடுத்து ஆனிட்டி மெத்தட் பேஜ் நம்பர் 128 ஃபார்முலா இருக்குது. கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் பேஜ் நம்பர் 129 ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா, இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக 4 ஃபார்முலாஸ் வருது பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். ஓகேங்களா, அப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா நார்மல் ப்ராஃபிட் எவ்வளோ, கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்ன, சூப்பர் ப்ராஃபிட் என்ன, குட்வில் என்ன, இந்த 4 ஸ்டெப் வர மாதிரி இருக்கும் ஒரு சமயம். சில இதில் டேரெக்டாகவே உங்களுக்கு நார்மல் ப்ராஃபிட் கொடுத்துருப்பான், ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருப்பான். அப்போ நீங்கள் இந்த ஸ்டெப் மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா, அப்போ நார்மல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம், கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு எப்படி கண்டுபிடிப்போம், நமக்கு கேபிட்டலோட ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம 11th படிச்சிருக்கோம். கேபிட்டல் கண்டுபிடிக்க நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், அசட் மைனஸ் லயபிலிட்டி. அதே தான், டோட்டல் அசட் மைனஸ் டோட்டல் லயபிலிட்டி. சூப்பர் ப்ராஃபிட் வரும்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம ஏற்கனவே எப்படி கண்டுபிடிக்க நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இதே மெத்தடை யூஸ் பண்ணி ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் நம்ம இங்கே மைனஸ் பண்ண போகிறோம். குட்வில் அகெயின், குட்வில்னாவே என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வரும். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அதோட மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடோட ஃபர்ஸ்ட் மாடல் நம்ம பார்த்துட்டோம். அதோட செகண்ட் மாடல், தேர்ட் மாடல் என்னென்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆனிட்டி மெத்தட். ஆனிட்டி மெத்தடில் வந்துட்டு நம்ம நார்மல் சூப்பர் ப்ராஃபிட்டில் போட்ட எல்லா ஸ்டெப்ஸும் அப்படியே வரும். நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம், கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிப்போம், சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். குட்வில்க்கு மட்டும் நமக்கு என்ன ஆகும்னா ஃபார்முலா நமக்கு சேஞ்ச் ஆகும். குட்விலோட ஃபார்முலா என்ன சேஞ்ச் ஆகும், இது ஆனிட்டி மெத்தடுன்றதால ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஆனிட்டி ஃபேக்டர் நமக்கு கொஷின்லேயே கொடுப்பான், ஒரு வேல்யூ கொடுப்பான். அந்த வேல்யூவில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான், ஈஸி, வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது. ஓகேவா, கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இந்த மெத்தட் வந்து பேஜ் நம்பர் 129 ஃபார்முலா இருக்குது. இங்கேயுமே நம்மளோட நார்மல் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் உள்ள சூப்பர் ப்ராஃபிட்டுடைய எல்லா ஸ்டெப்ஸும் போடுவோம். நார்மல் ப்ராஃபிட், கேபிட்டல் எம்ப்ளாய்டு, சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்ச அப்புறம் குட்வில்க்கு மட்டும் ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது. இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபார்முலா வரும். என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ப்ராஃபிட் இன்டூ 100. இந்த சேஞ்ச் மட்டும் இங்கே வருது. மற்ற குட்வில்ல நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணலை. என்ன நம்ம கண்டுபிடிச்சோமோ இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அதே கேபிட்டலைசேஷன் மாடல் வரும்போது மட்டும் ஃபார்முலா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இனிமேல் எல்லா ஃபார்முலாஸ் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அப்போ எங்கே சேஞ்ச் ஆகுது அப்படின்றது நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஓகேங்களா, இது ஃபைனல் மெத்தட், கேபிட்டலைசேஷன் மெத்தட்
அண்டர் ஆவரேஜ் ப்ராஃபிட். பேஜ் நம்பர் 130ல ஃபார்முலா இருக்கும். ஓகேங்களா? இங்கே நமக்கு 2 கேபிட்டலைசேஷன் மெத்தட் இருக்கு. ஒன்று வந்துட்டு அண்டர் சூப்பர் ப்ராஃபிட்ல போடுவோம், இன்னொன்று வந்து அண்டர் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்ல போடுவோம். ஓகேங்களா? இது கொஷின் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன்னா அது சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடா இல்லை ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடா? ஏன்னா 2 மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து சேமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க என்ன மெத்தடில் கேட்டுக்கணும் அந்த மெத்தடில் நம்ம போடணும். அப்போ தான் மார்க் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ கொஷின் பார்க்கும்போதே கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் கொடுத்துருந்தா இந்த மெத்தட், கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருந்தா இந்த மெத்தட். இது என்டையர்லி ஃபார்முலாவே டிஃப்ரெண்ட். இதுக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஒன்று கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ், இன்னொன்று வந்து குட்வில். கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ்க்கு வந்துட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ப்ராஃபிட் இன்டூ 100. குட்வில்க்கு வந்துட்டு டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் மைனஸ் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். ஓகேங்களா? ஸோ இவ்வளவே தான். அப்போ பாருங்கள் எத்தனை ஃபார்முலாஸ் நம்ம படிச்சிருக்கோம்னு வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் மாடலில் 4 ஃபார்முலா, ஒன்லி 4 ஃபார்முலாஸ். சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் 1 2 3 4 ப்ளஸ் 5 6 ஃபார்முலாஸ். இந்த மெத்தடில் 6 ஃபார்முலாஸ், இங்கே ஒரு 2 ஃபார்முலாஸ். டோட்டலி ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 12 ஃபார்முலாஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே கனெக்டிவிட்டி இருக்குது, ரொம்ப பெருசாக பைகாட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரொட்டீனாக அதே மாறி வர மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃபார்முலாஸ், மொத்தம் 12 ஃபார்முலாஸ் தான். படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 மார்க் ஒன்று, ஒரு 3 மார்க் ஒன்று, ஒரு 5 மார்க் ஒன்று, 10 மார்க்ஸ் உங்களுக்கு கையில் ஈஸியாக இருக்குது. அதனால் நேற்று இந்த மார்க்ஸ் நான் டிஃபைன் பண்ணும்போது 25 to 30 மார்க்ஸ் டிஃபைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அப்போ இந்த சாப்டர் மட்டுமே உங்களுக்கு 10 மார்க்ஸ் கையில் இருக்குது. சாப்டரில் ப்ராப்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 to 11 ப்ராப்ளம்ஸாக இருக்குது. 11 ப்ராப்ளம் போட்டிங்கன்னா உங்கள் கையில் 10 மார்க் இருக்குது. எவ்வளோ ஈஸி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக நம்ம படிச்சிடுற மாதிரி இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீ பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர். நமக்கு கொஞ்சம் சில சம்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் ப்ராப்ளம் நம்பர் 4 5 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு நோட் மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் ரெக்கரிங் இன்கமாக இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும். ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்காக இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும். இதே க்ளோசிங் ஸ்டாக் எப்பயுமே நம்ம பார்ப்போம்ல, நம்மளுடைய சிடி என்னவாகும் நெக்ஸ்ட் இயருக்கு, பிடி ஆகும்ல, அதே மாதிரி இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் போகும்போது அது ஓப்பனிங் ஸ்டாக் ஆகும். அப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இன்னொரு 4th ஒன்று இருக்குது, ஸ்டாக் டெஸ்ட்ராய்ட் பை ஃபயர். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. நம்மளோட 11 சம்ஸ் நீங்கள் பார்த்தாலுமே வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை, இந்த 4 தான் இருக்குது. அப்போ நான் ரெக்கரிங்காக இருந்தால் மைனஸ், ஓவர் வேல்யூவேஷன் க்ளோசிங் ஸ்டாக்காக இருந்தால் மைனஸ், ஓவர் வேல்யூவேஷன் ஓப்பனிங் ஸ்டாக்காக இருந்தால் மைனஸ், ஸ்டாக் டெஸ்ட்ராய்டாக இருந்தால் ப்ளஸ். ஓகேங்களா? ஓவர் வேல்யூவேஷன் ஓப்பனிங் ஸ்டாக்காக இருந்தால் ப்ளஸ். ஓகேங்க? 2 ப்ளஸ் 2 மைனஸ் என்னன்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. லாஸ்ட் இன்னும் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெமினரேஷன் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இது 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் மைனஸ் பண்ணணுமே. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட் போது இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம். ஆனால் இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்ச அப்புறம் தான் மைனஸ் பண்ணும். ஏன்னா சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டோட்டல் ப்ராஃபிட்ல இப்போ இதை மைனஸ் பண்ணுவோம், அப்போ மார்க் நமக்கு போயிடும். அதனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. தீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் we have to use while you are calculating total profits. That is what adjusted profit. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸி டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதோட ஃபோட்டோஸும் நான் உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பேஜ் நம்பர் நோட்டிஃபை பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் 11 சம்ஸாக இருக்குது. இன்றைக்கே நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 2 தடவை 3 தடவை நீங்கள் சம்ஸை ரிப்பீட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக கண்டிப்பாக இந்த சாப்டர் நீங்கள் முடிச்சிடலாம். கண்டிப்பாக உங்களுடைய கையில் 10 மார்க்ஸ் அஷ்யூர்டாக இருக்குதுன்னு நீங்கள் என்ன பண்ணால் கான்ஃபிடென்ட்டாக நம்பி இருக்கலாம். Thank you students. படிங்க, prepare well, do your exams well. All the best.